வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த நவம்பர் 2025 இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமை நீங்கள் தவறவிட்ட நபர்களாக இருக்கலாம். சில பேர் இன்னும் புதிய ரேஷன் கார்டு வராமல் அப்ளை பண்ணாத நபர்களாக இருக்கலாம். ஸோ அவங்களாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வேவை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் இது புதிய அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மகளிர் உரிமை தொகை பெறதுக்காக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான அப்டேட் தான் இது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்தந்த மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய குறைதீர் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குறைதீர் கூட்டம் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையுமே நம்ம வாரத்துடைய திங்கட்கிழமை இருக்கு இல்லையா, வாரங்களில் வரக்கூடிய திங்கட்கிழமை எல்லா மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறும் நாள் திங்கட்கிழமை தான். ஸோ அந்த திங்கட்கிழமை நீங்கள் போயிட்டு இது மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் என்னால் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபார்ம் அடிஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் போகும்போது உங்களுடைய குடும்ப அட்டை ப்ளஸ் உங்களுடைய ஆதார் கார்டு, ஒரு மொபைல் நம்பர், மொபைல் கையில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இபி பில் இருந்தால் இபி பில் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம் எடுத்துகிட்டு போங்க. இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு திங்கட்கிழமை நடக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய அந்த குறைதீர் கூட்டத்தில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வழங்கப்பட இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஜூலை 15லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்று இருக்கு. இந்த முகாமில் 45 நாளில் தீர்வு காணப்படும் அப்படின்னு நம்ம தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்லியிருந்தாங்க. பட் 45 நாள் முடிஞ்சதுக்கு பின்னுமே இன்னுமே கள ஆய்வில் தான் இருக்குது, தரவுகள் சரிபார்க்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்கள் நமக்கு வந்த வண்ணம் இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அனைவர் அக்கௌண்ட் தகுதி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்கிற நிலையில வரும் 14ஆம் தேதி வரை அவகாசம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நவம்பர் 14 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு இடைப்பட்டத்தில் 2 திங்கட்கிழமை வரும். ஸோ விடுபட்ட நபர்கள் நீங்க யாரேனும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு திங்கட்கிழமை போயிட்டு நீங்க குறைதீர் முகாமில் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணிப்பாங்க. அது உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு 1000 ரூபாய்ங்கிறது உங்கள் வங்கி கணக்கில் தகுதி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வரவு வைக்கப்படும். இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு ஷியோராக கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, அது வரலனாலும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈஸி மாதிரி ஒன்று நீங்கள் எடுக்கலாம் தானே. அதில் குடும்ப அட்டை எண் கொடுத்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாங்கல்ல, டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி, அந்த டவுன்லோட் காப்பி இருந்தாலுமே போதும். ஏன்னா டவுன்லோட் காப்பியில் உங்களுடைய ரேஷன் குடும்ப அட்டை நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ரேஷன் கார்டு வந்ததுக்கப்புறம் தான் விண்ணப்பிக்கணும்னு நிறைய நபர் தெரியாமல் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ரேஷன் கார்டு வரலனாலும் நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஸ்லீப் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லீப்பில் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த நம்பர் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் பிரிண்ட் ஆகி அந்த கார்டு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு வேணாம். அந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப அட்டை எண் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இருக்கிற குறிப்பிட்ட இந்த டைமுக்குள்ளே புதிய ரேஷன் கார்டு வாங்கின எல்லாருமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.